உளவியல் சில முக்கிய கேள்வி பதில்கள். மனநலமுடையோரின் நடத்தைகள் யாவன? வாழ்க்கையில் குறிக்கோள்களையும் இலட்சியங்களையும் பெற்றிருப்பவர்கள். நுண்ணறிவும் சரியான முடிவுகளை மேற்கொள்ளுபவர். நகைச்சுவை உணர்வு, தன்னம்பிக்கை மற்றும் சமூக பொருத்தப்பாட்டினை பெற்றிருப்பவர். ஒருவரது மனநலனை தீர்மானிப்பவை மரபுவழி காரணிகள், உடல் நலக் காரணிகள், குழந்தை பருவத்தின் அடிப்படை தேவைகளில் திருப்தி ஆகியவை. தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனும் மகிழ்ச்சியும் விளைகின்ற வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் பொருத்தப்பாடு செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் மனநலமுடையோர். உளவியலின் அடிப்படையில் மனநலம் என்பது மனநிறைவு பெறுதல், மனவெழுச்சி, முதிர்ச்சி பெறுதல், சூழலுடன் பொருத்தப்பாடு செய்தல் போன்றவை. ஒரு குறிக்கோளை அடைய முடியாமல் தடுக்கப்படும்போது மனச்சிதைவு ஏற்படுகிறது என்று கூறியவர் மார்கன் கிங். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் ட்ரெஸ்னர். மானிட உளவியல் ஹியூமனிஸ்டிக் பிசிகாலஜி கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ. உளவியல் பரிசோதனைகள் வெபர். உளவியல் இயற்பியல் பெர்க்ஷயர். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் மல்கம் வுண்ட். தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன் ஆர்பிகாட்டல். மருத்துவ உளவியல் முறைகள் மெஸ்லர். அறிதல் திறன் வளர்ச்சிக் கோட்பாடு புரூனர், பியாஜே. நுண்ணறிவு சோதனைகள் வீனே சைமன். கருவிசார் அல்லது செயல்பாடு ஆக்க நிலையுறுத்த கற்றல் ஸ்கின்னர். மறைமுக அறிவுரை பகர்தல், நெறிசாரா அறிவுரை பகர்தல் கார்ல் ரோஜர்ஸ். சமரச அறிவுரை பகர்தல் தர்ன். முழுமைக்காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட். இது ஒரு ஜெர்மன் சொல், உளவியல் அறிஞர் பெயர் அல்ல. ஆக்க நிலைநிறுத்த கற்றல் பாவ்லோவ். முயன்று தவறிக் கற்றல் தான்டைக். நடத்தையியல் வாட்சன், டோல்மர், ஸ்கின்னர், ஹப். உந்தக் குறைப்பு கற்றல் கோட்பாடு ஹல். உட்காட்சி மூலம் கற்றல் ஹோலர். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பிரட் பீனே. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜே.பி. கில்போர்ட். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு ஸ்திரீல்பர்ட் வெர்னர். நுண்ணறிவு பலகாரணிக் கொள்கை தான்டைக். நுண்ணறிவு குழுக்காரணிக் கொள்கை எல். தர்ஸ்டன். நுண்ணறிவு இருகாரணிக் கொள்கை ஸ்பியர்மேன். இயல்பூக்கக் கொள்கை வில்லியம் மக்டூகல், வில்லியம் ஜேம்ஸ். குறிக்கோள் கோட்பாடு பாக்லி. பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜட். ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தான்டைக். மறத்தல் சோதனை எபிங்காஸ். மறத்தல் கோட்பாடு பாஸ்லட். அடைவூக்கம் டேவிட் மெக்லீலேண்ட். படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னெட். கழகக் கோட்பாடு கற்றல் கொள்கை குர்த் லெவின். அவாவு நிலை அல்லது விருப்ப அளவு டெம்போ. பார்வை திரிபு காட்சி முல்லர் லயர். தன்மை கற்றல் விதிகள் தான்டைக். முதன்மை கற்றல் விதிகள் தான்டைக். நவீன உளவியலின் தந்தை பிராய்டு. குமரப் பருவத்திறனி பிரச்சினைகள் ஸ்டான்லி ஹால். கட்டுப்பாடற்ற இணைதறிச் சோதனை யூங். பொருளறிவோடு இணைதறிச் சோதனை முர்ரே மார்கன். மைத்தடச் சோதனை ஹர்மான் ரோர்சாக். பகுப்பு உளவியல் கார்ல் சி. யூங். தனிநபர் உளவியல் ஆட்லர். உள பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மண்ட் பிராய்ட். வளர்ச்சி ஆளுமைக் கொள்கை சிக்மண்ட் பிராய்டு, ஆட்லர், யூங். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமைக் கொள்கை ஐசக்.
அடிப்படை கூறு ஆளுமைக் கொள்கை G.W. ஆல்போர்ட் R.B. காட்டல். வகைப்பாடு ஆளுமைக் கொள்கை ஹிப்போரைட்டஸ் கிரிட்ஸ்மர் ஷெல்டன். மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர் தர்ஸ்டன் லிக்கர்ட். தொழில் ஆர்வ மனப்பான்மையை அளவுகோலை உருவாக்கியவர் பிரெஸ்லி. தொழில் ஆர்வ பட்டியலை உருவாக்கியவர் ஸ்டிராங். தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் கூடர். இயல்பூக்கக் கொள்கை வில்லியம் மக்டூகல் வில்லியம் ஜேம்ஸ். படிநிலை தேவைகள் கோட்பாடு மாஸ்லோ. அடைவூக்கம் டேவிட் மெக்லீலண்ட். மறத்தல் கோட்பாடு பார்லட். மறத்தல் சோதனை எபிங்காஸ். ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தாண்டெக். பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜட். குறிக்கல் கோட்பாடு பாக்லி. படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே. குமரப் பருவத்தினரின் பிரச்சினை ஸ்டான்லி ஹால். நவீன உளவியலின் தந்தை பிராய்டு. முதன்மை கற்றல் விதைகள் தாண்டெக். அவாவு நிலை அல்லது விருப்ப அளவு டெம்போ. கள கோட்பாடு கற்றல் கொள்கை குர்த்லெவின். நேப் என்பது தேசிய வயது வந்தோர் கல்வித் திட்டம் 1978. அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1990. ஆபரேஷன் எலிகன்மெண்ட் என்பது என்ன? அறிவொளி இயக்கம். சென்னையில் உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1814. தமிழ்நாட்டு பாடநூல் எந்த வருடம் நிறுவப்பட்டது? 1970. தமிழ்நாட்டில் 10ஆம் +2+3 என்ற வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1978. 1982 M.G. ராமச்சந்திரன் கொண்டு வந்த முக்கிய திட்டம் முதலமைச்சர் சத்துணவு திட்டம். 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பக் கல்வி அடிப்படை உரிமை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு? பிரிவு 21A. புதுமையான சொற்களை எழுதும் பயிற்சி பற்றி குறிப்பிட்டவர் மால்டஸ் மேன். தொடக்கக் கல்வி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாகும் கூறியவர் பேராசிரியர் அமர்த்தியா சென். கல்விக்கான முக்கோண செயல்பாட்டை கூறியவர் டெரன். இந்தியாவின் இந்திய கல்வி இல்லை கூறியவர் டாக்டர் டி. வெங்கடசுப்பிரமணியன். எரியும் விளக்கே மற்றொரு விளக்கை எரிய உதவும் தாகூர். காசா டி பாமினி யாரால் நிறுவப்பட்டது? மரியா மாண்டிசோரி. முன்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் ஆசபல் அண்டர்வுட். பின்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் முல்லர் பில் சக்கர். கற்பித்தல் இயந்திரத்தனத்தின் முன்னோடி பி. எப். ஸ்கின்னர். புறத்தேற்று நுண்முறை என்பது ஊடுகதிர் நிழற்படம் மூலம் வகுப்பறை பணியறை போல் இருக்க வேண்டும் கூறியவர் ஜான் டூயி. மேலாண்மை பற்றி கூறுபவர் ஆல்பர்ஸ். வேக்ஸ்லர் என்பவர் உருவாக்கிய நுண்ணறிவுச் சோதனை எதனை கணக்கிட பயன்படுகிறது? விலக்கல். ஜான் டூயி கொள்கை பயனளவைக் கொள்கை. பார்வையற்றோருக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் ரைட்ஸ். அறிவுப்புல வரைபடம் என்னும் கருத்தை கூறியவர் டோல்மன். நிறையாளுமை உருவாக்கியவர் ஹர்லாக். அறிவாண்மை ஈமு சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் டெர்மன். கிப்டட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் விப்பில். LOE என்பது வாழ்க்கை மையக் கல்வி. கற்றலை பாதிக்கும் முக்கியமான காரணி மறத்தல். வயது வந்தோர் கல்வி திட்டம் என்பது 15 வயது முதல் 35 வயது வரை. தற்கால வடிவியலின் தந்தை யக்லிட். இந்தியாவின் முதல் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கோட்டயம். +2 நிலையிலேயே மாணவர்களுக்கு IAS IPS பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றவர் L.K. ஜா. நுண்ணறிவு என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் சிசரோ. நுண்ணறிவு 16 வயதில் முழுமையடையும் என கூறியவர் மெரில்.
அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் விஞ்ஞானி அப்துல் கலாம். போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய். மை இஸ்ரகில்ஸ் என்ற நூலை எழுதியவர் இ. கே. நாயனார். ஞானரதம் என்ற நூலை எழுதியவர் பாரதியார். குருவின் காலடியில் என்ற நூலை எழுதியவர் ஜெ. கிருஷ்ணமூர்த்தி. ஜே. எச். பெஸ்டாலஜி என்ற நூலை எழுதியவர் லியோனார்டோ கெர்டரு. அடல்ட் லேர்னிங் என்ற சொல் எழுதியவர் டாக்டர் ஆர். ஜெயகோபால். நாளே பள்ளிகள் என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி. எ ஜேர்னல் ஆஃப் ஃபாதர் என்ற நூலை எழுதியவர் பெஸ்டாலஜி. ஸ்டைர் என்ற நூலை எழுதியவர் விக்டர் ஹியூகோ. புள்ளியியலின் தந்தை சர் ரொனால்டு ஏ. பிஷர். உதவி கல்வி அலுவலர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்கள்? நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு, நேரடி நியமனம். ஆசிரியர் நியமனத்தில் பணிவரன் எப்போது செய்யப்படும்? 1 வருடத்தில். ஆசிரியர் நியமனத்தில் தகுதிகாண் பருவம் என்பது 2 வருடத்தில். ஆசிரியர் நியமனத்தில் தேர்வு நிலை எப்போது செய்யப்படும்? 10 வருடத்தில். ஆசிரியர் பணியில் சிறப்பு தேர்வு நிலை என்பது 20 ஆண்டுகள்.